ஈரோட்டில் 5 பவுன் நகைக்காக தனியாக இருந்த மூதாட்டி கழுத்து அறுத்து கொலை செய்யப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. உயிரிழந்த மூதாட்டியின் வளர்ப்பு நாய் வீட்டை சுற்றி சுற்றி மூதாட்டியை எதிர்பார்த்து வீட்டிற்குள் யாரையும் அனுமதிக்காமல் தடுத்து வந்தது காண்போரை சோகத்தில் ஆழ்த்தியது. இப்போ ஒரு 8:30 மணி அளவில் இப்போ நம்ம காலனியில் ஏற்கனவே பாதுகாப்பு இல்லாமல் ரொம்ப இங்கே தண்ணி அடிச்சுட்டு பசங்க எல்லாம் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்கன்னு ஆல்ரெடி நாங்கள் கம்ப்ளைண்ட் வடக்கு ஸ்டேஷனில் கொடுத்துருக்குறோம். ஆல்ரெடி 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் நைட்டில் ரவுண்ட்ஸ் வர சொல்லி நாங்கள் பாதுகாப்பு இல்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பல முறை ஸ்டேஷன்லேயும் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்குறோங்க. மாநகராட்சிலையும் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்கிறோம். இருந்தும் இன்றைக்கி ஒரு சம்பவம் ஒரு தனிப்பட்ட முறையில் இருந்த ஒரு அம்மாவை இன்றைக்கி கழுத்து அறுத்து செயின் வழிபறிக்காக கழுத்து அறுத்து போட்டு இன்றைக்கி இந்த ஒரு துயர சம்பவம் நடந்திருக்குதுங்க. இதுக்கு கமிஷனரும் சரிங்க, ஆணையாளரும் சரி, எல்லாரும் இதுக்கு தக்க நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறேங்க. என்ன மாதிரி பாதுகாப்பு வேணும்னு கேட்குறீங்களா சார்? எங்களுக்கு இரவில் எல்லாமே யார் வராங்க போகிறாங்கன்னு தெரியறதில்ல. நைட்டில் ஒரு 9 மணிலேருந்து ஒரு 11 மணி அளவிலையாவது ஸ்டேஷன்லேருந்து 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் ரவுண்ட்ஸ் வரணும்னு நாங்கள் ஏற்கனவே கொடுத்த தகவலுக்கு அதை சரியாக இப்போ வர்றதில்லை. அதே வர மாதிரி பண்ணிட்டுங்க. எங்கள் ஏரியாவை ஃபுல்லாக சிசிடிவி கேமரா போடணுங்க. அதுக்கு ஆணையாளர்கிட்ட நாங்கள் சொல்லியிருக்கோம். அப்படி அவங்களால முடியலனாலும் எங்களுடைய சொந்த அசோசியேஷன் செலவில் கூட நாங்கள் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கோம். அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி கேட்டுக்கிறோம். இது